பெறுபவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல ஆண்டுகளாக சிமியோன் இயேசுவுக்காக காத்திருந்தார். தான் எதற்கு காத்திருக்கிறோம் என்பது முழுமையாக தெரியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார் என்று நம்பினார். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து. சகோதரி நான்சி சொல்கிறார்கள், கிறிஸ்துவாகிய குழந்தையை பார்த்தபோது சிமியோன் காட்டிய பதிலளிப்பை கருத்தில் கொண்டு ஆரம்பகால சபை சிமியோனுக்கு கிரேக்கத்தில் தேயோதெக்ஸ் என்னும் பெயரை தந்தது. அதற்கு அர்த்தம் தெய்வத்தை பெறுபவர். சிமியோன் கிறிஸ்துவை பெற்றார். நாம் இந்த பூமியில் இருக்கும் வரை நம் உள்ளங்களில் ஆசைகளும் ஏக்கங்களும் இருக்கும். மாற்றத்துக்காக காத்திருப்பதும் முடிவடையாது. ஆனால் நிறைவேறாத ஆசைகளின் நடுவிலும் தினமும் அவரை ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதே தேவனின் வழி என்று நாம் நம்புகிறோம். எந்த வயதானாலும் எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் நாம் தேயோதெக்ஸ் போல தெய்வத்தை பெறுபவர் என்னும் நிலையை ஒருபோதும் நிறுத்தாதவர்களாக இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, சிமியோன் போல உம்மை ஏற்றுக்கொள்ளும் மனதை எங்களுக்கு தாரும். நிறைவேறாத ஆசைகளின் நடுவிலும் உம்மை தினமும் நம்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய காத்திருப்புக்கு அதனால் வரும் மன தளர்ச்சியும் உம்முடைய சமாதானத்தினால் நிறையட்டும். உமது பரிசுத்த ஆவியினால் நீர் எங்களை நடத்தி உம்மை ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை பெறுபவர்களாக வாழும் கிருபையையும் நீர் எங்களுக்கு தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 29 டிசம்பர் 2021 நான்சி டிமாஸ் வால்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.